இலங்கை தமிழர்களின் வாழ்வை மேம்படுத்த மற்ற நாட்டு தலைவர்களுடன் பேசுவதற்கு காமன்வெல்த் மாநாடு நல்ல வாய்ப்பாக அமைந்திருக்கும் என மத்திய அமைச்சர் வாசன் தெரிவித்தார். எண்ணூர் துறைமுகத்தின் சமூக பொறுப்புணர்வின் கீழான செயல் திட்டங்களை அறிமுகப்படுத்தும் விழா சென்னையில் நடைபெற்றது. இவ்விழாவில் கலந்து கொண்ட மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் ஜி.கே. வாசன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இலங்கை தமிழர்களுக்கு நல்வாழ்வு ஏற்படுத்தி தரும் நோக்கில் மத்திய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி செயல்பட்டு வருவதாகவும், காமன்வெல்த் மாநாட்டில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் கலந்து கொண்டதன் மூலம் இலங்கை அரசு தமிழ் மக்களுக்கு முறையான அங்கீகாரம், வாழ்வாதார உரிமை மற்றும் மீனவர்கள் பிரச்சினைகள் குறித்து மற்ற நாட்டு தலைவர்களுடன் இந்தியா சார்பில் பேசுவதற்கு நல்ல வாய்ப்பாக அமைந்திருக்கும் என்றும் கூறினார். வெளியுறவுத்துறை அமைச்சருடைய பயணம் அங்கே உள்ள மற்ற நாட்டினுடைய தலைவர்களை சந்தித்து தமிழர்களுடைய நிலையை எடுத்து கூறுவதற்கும், அதேபோல இந்தியாவினுடைய தொடர் முயற்சியை எடுத்து கூறுவதற்கும், 8 கோடி தமிழ் மக்களுடைய உணர்வுகளை மதித்து இலங்கை அரசு தமிழ் மக்களுக்கு உரிய வாழ்வாதாரத்தையும் முறையான அங்கீகாரத்தையும் மீனவர் பிரச்சினையை உடனடியாக தீர்ப்பதற்கும் நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று மற்ற தலைவர்களிடம் பேசுவதற்கும் இந்த கூட்டம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவே அமைந்திருக்கின்றது என்று நான் முழுமையாக கருதுகிறேன். தொடர் மீனவர் பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காண மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தங்களுடைய தொடர் பணியை விரைவுபடுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இலங்கை அரசின் மனித உரிமை மீறல்களை இந்தியா ஏற்றுக்கொண்டதில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக இலங்கைக்கு எதிராக இந்தியா ஓட்டளித்தது என்றும், இலங்கை அரசின் உண்மை நிலையை வெளிச்சத்திற்கு கொண்டுவர அனைத்து முயற்சிகளையும் இந்தியா மேற்கொள்ளும் என நம்புவதாகவும் வாசன் தெரிவித்தார்.